ஒப்பமைந்து ஊற்றடைப்பார் போல பகை கொண்டு அற்பமைந்து ஒழுகாதார் மேல். அதாவது கோட்டையின் மதிலை காப்பவர் பகைவன் புகாதபடி வாயிலை அடைப்பதற்கு சமமானது போல தன்னோட மொழியவும் தன்னோட இனத்தையும் பாதுகாக்கிறது மிக சிறந்த அரணாகும் அப்படின்னு நம்ம வள்ளுவன் சொல்கிறாரு. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அரசியல் பழகு 60 நாளில் அப்படின்றதுல இன்றைக்கி அத்தியாயம் 3. நேற்றைய தினத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னா, நம்மளோட வாக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அரசியலில் அடிப்படையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா மொழி. அப்படிப்பட்ட மொழியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் நினைக்கலாம் அரசியல் எதுக்கு மொழி அப்படின்னு. கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மளோட உரிமைகளை நம்ம கேட்கறதுக்கும், நம்மளோட பண்பாடை நம்ம வளர்க்குறதுக்கும், நம்மளோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி தான் இந்த மொழி. இதுக்கு முன்னாடி நடந்த மொழி போர்லேருந்து இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய மாநில சுயாட்சி வரைக்கும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இயங்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொழி மட்டும்தான். அதனால தான் அரசியலில் மொழி அப்படின்றது வெறும் பேச்சு கருவி மட்டும் கிடையாது, அது ஒரு அரசியல் அதிகாரம், நம்மளோட உரிமையும் கூட. ஒரு இனத்தோட மொழி அழிஞ்சால் அந்த இனமே அழிஞ்சதுக்கு சமம். அதனால தான் எவன் ஒருத்தன் தன்னோட மொழியையும் தன்னோட இனத்தையும் பாதுகாக்கிறானோ அவனால் மட்டும்தான் அவனுக்கு தேவையான அரசியலை தீர்மானிக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மொழியை நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு அரசியல் ஆக்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.